நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து தென்மேற்கு வங்கக்கடல் தென்னிலங்கை அருகாமையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. இது அடுத்து வருகின்ற 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இலங்கையுடைய வட இலங்கை பகுதிகளிலும் திருவோணமலைக்கு நேர்கிழக்கிலும் அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தென்கிழக்கு பகுதி தமிழ்நாட்டிற்கு தென்கிழக்கு பகுதிகளிலும் மையம் கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். மேலும் இதன் காரணமாக இன்று இரவு முதல் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்யக்கூடும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். தென் தமிழக பகுதிகளிலும் விட்டு இன்றைய இரவு முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையிலும் கொடுக்கப்பட்ட அந்த கணிப்பிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சொன்ன இடத்துல கரெக்டா கரையை கடக்க போகுது. 26 மற்றும் 27 தேதிகளை புயலாக மாறி 27ஆம் தேதிக்குள் இது கரையை கடப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகுதல் புயலாக, அதாவது கண்டிப்பாக புயலாக மாறும். கரையை கடக்கும் போது தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க போகுது அல்லது புயலாக கரையை கடக்க போகுது அப்படின்றத நான் சொல்றேன். கண்டிப்பா 70 சென்டிமீட்டர் வரைக்கும் உறுதியாக பதிவாகும். கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. பொதுமக்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி நிறைய பேர் காலையிலிருந்து கால் பண்ணி செங்கல் சோலை நடத்துறவங்க, நிறைய இந்த ஸ்டோரும் நடத்துறவங்க, நிறைய பிசினஸ் வந்து கால் பண்ணிட்டே இருந்தீங்க. நானும் பல நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது இன்னைக்கு செயல்படுத்தணுன்றதுக்காக நான் செயல்படுத்துறேன். கிட்டத்தட்ட உங்களுக்காக மட்டுமே, இது உங்களை நம்பிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து பிசினஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் என்ன கால் பண்ணிருந்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல பிசினஸ்க்காக மட்டுமே, நம்ம பிசினஸ்க்கான வானிலை முன்னறிவிப்புக்காக இது ஃபாரின்ல செயல்படுத்தியிருக்காங்க, நிறைய நார்த் இந்தியாவில் செயல்படுத்திருக்காங்க, நம்மளும் இது செயல்படுத்துறோம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிருங்க. ஸோ நான் இதுல என்னென்ன கேட்டகரி, இதுல கிட்டத்தட்ட நான் என்கிட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதை நான் முதல்ல 27 கேட்டகரி கிட்ட வச்சிருக்கேன். அந்த கேட்டகரிஸ் நான் உங்கள்கிட்ட படிச்சு காட்டுறேன். நீங்க இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கணும். முக்கியமா நான் சொல்றது, நிறைய பேருக்கு கால் பண்றீங்களா, கால் பண்ற தவிர்க்கிற விதமாக தான் இந்த குரூப். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான முன்னெச்சரிக்கை தகவல்களை நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க நர்சரி நடத்துறவங்க தான் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்றீங்க. அவங்க வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பட்டாசு உற்பத்தி ஆலைகள் நிறைய பேர் கால் பண்ணீங்க, அவங்களும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கு. பிசினஸ் இண்டஸ்ட்ரிக்காக தான் இந்த குரூப் கிரியேட் பண்ணது. அதே மாதிரி ஹோட்டல்ஸ், உணவகங்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணீங்க, அவங்களுக்காகவும். டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி கடைகள் உரிமையாளர்கள், உணவகங்கள் உரிமையாளர்கள், பட்டாசு கடை, அரிசி தொழிற்சாலை உணவகங்கள் நிறைய இருக்கு, உரிமையாளர்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி ஃபுட் பிசினஸ், அதாவது கேட்டரிங் பிசினஸ், அதே மாதிரி வந்து சேமிப்பு கிடங்கு, மருத்துவமனைகள் நடத்துவாங்க. இந்த கேம்ப் போட்டுட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. மருத்துவமனையில இருந்து நிறைய இடத்துல கேம்ப் போடுவாங்க, திடீர்னு மழை வந்துடும், பொதுமக்கள் யாரும் வர மாட்டாங்க, லாஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடக்கூடாது, ஏன்னா மருத்துவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேம்பை நடத்துவாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த மருத்துவமனைகளும் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்ல. ஷாப்பிங் மால்ஸ், குறிப்பாக இந்த கான்ட்ராக்ட்ல ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரியான பிசினஸ் நடத்துறவங்க உள்ள வந்துருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலைகள், அங்க வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. பொதுமக்களுக்காக இல்ல, இது பிசினஸ் உரிமையாளர்களுக்காக இந்த குரூப். அவங்களுக்காக நிறைய பேர் போன வருஷம் நிறைய லாஸ், சென்னை வெள்ளத்தப்ப நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சாங்க, தூத்துக்குடி வெள்ளத்தப்ப நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சாங்க. ஸோ தென் மாவட்டம் வட மாவட்டம் இப்படின்னு போன நிறைய இண்டஸ்ட்ரி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த இயற்கை பேரிடர்கள் இருந்து இந்த தொழிற்சாலைகளையும், அந்த தொழிற்சாலைகள் தான் நம்ம நாட்டோடைய முக்கியமான முதுகெலும்பு. ஸோ அவங்கள இந்த மலையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம இந்த குரூப்பை கிரியேட் பண்ணது. ஸோ அதே மாதிரி சிமெண்ட் ஃபேக்டரிஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், டூரிசம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம்ஸ் நடத்துறவங்க, பண்ணைகள் நடத்துறவங்க, அதே மாதிரி கைத்தொழில் பிசினஸ் நடத்துறவங்க. கைத்தொழில்னா அந்த சுய தொழிலா செஞ்சு விற்பனை பண்றீங்க, இ காமர்ஸ் பிசினஸ், இப்பெல்லாம் வெப்சைட் வந்துருச்சு, அதுல பிசினஸ் நடத்துறவங்களும் இருக்கீங்க. அதே மாதிரி உள்நாட்டு வெளிநாட்டு இந்த கப்பல் டூரிசம் பண்றவங்க, அதே மாதிரி அதுல நிறுவனங்கள்லாம் இருக்கீங்க, அவங்கலாம் வந்துருங்க. அதே மாதிரி டிராவல் ஏஜென்ட்ஸ், டிராவல் பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இதெல்லாம் நான் டெல்டா மாவட்டத்துக்கு மட்டும் நான் சொல்லல, தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிசினஸ் நடத்துறவங்களும் இதுல வந்துருங்க. இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. எப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தகவல்கள் தேவைப்பட்டாலும் நம்ம இந்த குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். சூரிய மின்னொளி உற்பத்தி நிலையங்கள் மற்றும் அதுல வேலை பார்க்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து சோலார் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனியார் மழலை பள்ளிகள்ன்றது நிறைய பேர், அந்த ஸ்கூல்ஸ் நடத்துறவங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் டீச்சர்ஸ் பெரும்பாலும் வந்து அந்த உரிமையாளர்கள் ஜாயின் பண்ணுங்க. டீச்சர்ஸ், அதே மாதிரி அங்க ஒர்க்கர்ஸா இருந்தீங்க, நான் வேலை பார்க்கல ஒர்க்கர் அப்படின்னாக்கா உங்களுக்கு பப்ளிக் குரூப் இருக்கு, அதை நான் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் அப்டேட் பண்றேன். ஸோ இது வந்து பிசினஸ் தொழிற்சாலைகள் உரிமையாளர்கள் தான், அவங்க வந்து திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்வாங்க மழை வர்றதுக்கு முன்னாடி. அதனாலதான் தொழிற்சாலைகள், அதே மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலைகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மின்சார தொழிற்பாகங்கள் தயாரிக்கக்கூடியவங்க, மின்சாரம் இப்ப உதாரணத்துக்கு வண்டி வாகனங்கள் வச்சிருக்கக்கூடிய கடைகள், இப்படி நிறைய சொல்லலாம். எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், அந்த விவசாயத்துக்கு தேவையான உற்பத்தி விதைகள் கொடுப்பீங்க,
அதே மாதிரி வந்து ரசாயன உரங்கள் விற்கக்கூடிய கடைகள், இந்த மாதிரி நடத்துறவங்க, அதே மாதிரி இப்ப நீங்க நிறைய பேர் வந்து விவசாயிகளுக்காக நம்ம யூடியூப் சேனல் நிறைய பண்றோம். ஸோ இதுவும் அந்த அக்ரிகல்ச்சர்ல விவசாயிகள் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு தான் முதல்ல தேவை. இந்த காலகட்டத்துல மழை பெய்ய போகுதுன்னா அதுக்கு தேவையான மருந்துகள் அதெல்லாம் கொள்முதல் செய்யணும். அவங்களும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உதிரி பாகங்கள் தொழிற்சாலைகள் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம்ல, அவங்களும் இதுல ஜாயின் பண்ணிருங்க. உணவு உணவு தொழில்கள் கேட்டரிங் பிசினஸ் நடத்துறவங்களும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் உற்பத்தி பாகங்கள் மற்றும் இந்த விற்பனை செய்யக்கூடிய கடைகளும் இதுல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 27 கேட்டகரி சொல்லியிருக்கேன். இதுல உங்கள் கேட்டகரியும் கண்டிப்பா இருக்கும். நீங்களும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. பிசினஸ் இண்டஸ்ட்ரி நான் போட்டிருப்பேன் குரூப்போட நேம். இது முத்துசெல்வம் மதர்மன் சேனல்ல இருந்து இந்த பிசினஸ் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் நம்ம அப்டேட் பண்ண போறோம். இனிமேல் டெய்லி அப்டேட்ஸ் வரப்போகுது, வெதர் அப்டேட்ஸ். ஸோ இந்த பிசினஸ் நடத்துறீங்க, நான் இ-காமர்ஸ் பிசினஸ் மோஸ்ட்லி நான் இம்பார்ட்மெண்ட் கொடுக்குறது இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் தான். ஏன்னா கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணணும். ஸோ கஸ்டமரை டீல் பண்றோம். இதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட விதை போட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. எல்லா பிசினஸ்ல 27 கேட்டகரி, இந்த 27 கேட்டகரியில இருக்கிறவங்களும் மறக்காம உள்ள ஜாயின் பண்ணி நர்சரியில இருந்து கிட்டத்தட்ட 2 சக்கர வாகனம் உற்பத்தி வரைக்கும் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள்ல இரவு முதல் கனமுதல் மிக கனமழை தொடங்க போகுது. ஸோ இந்த மழை காலங்கள்ல பொதுமக்கள் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் இது போன்ற முன்னறிவிப்புகள் முன்னெச்சரிக்கை தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம ஒரு குரூப் உருவாக்கி இருக்கோம், பப்ளிக். அது முத்துசெல்வம் மதர்மன் அபிஷியல் குரூப். அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது அடுத்ததாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பிசினஸ் இண்டஸ்ட்ரி, செகண்ட் வந்து பப்ளிக் குரூப் இருக்கும். பப்ளிக்ல ஒர்க்கர்ஸ் பப்ளிக்ஸ் எல்லாமே அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலா ஓனர்ஸும் அதுல ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்ல இருந்து தென் தமிழக பகுதிகளில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு பெய்யக்கூடும். இதுல நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் இன்று இரவு முதல் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. நாளை முதல் வட மாவட்டங்கள்ல வட உள் மாவட்ட பகுதிகளில் நாளை முதல் மழை தொடங்கும். கர்நாடக இளையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில நாளை முதல் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இன்றைய பொறுத்தவரையில கிழக்கு கடலோரம், தென் கடலோரம், டெல்டா கடலோர பகுதியில நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மீனவர்கள் அடுத்து வருகின்ற 12 மணி நேரத்திற்குள் மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பலத்த சூறைக்காற்றானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் தற்போதைய வரப்படி மீன் பிடிக்கிறத விட்டுட்டு இப்ப கரைக்கு திரும்பி இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அரசாங்கம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். 50 சென்டிமீட்டர்ல இருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வரப்போகுது. இந்த 26, 20 முதல் 27, 28 தேதிக்குள்ள வரப்போகிறது. 29, 30 வரைக்கும் அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் கனமழை இருக்கு. தென் மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை இருக்கு. வட மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை இருக்கு. டெல்டாவிலும் கனமுதல் மிக கனமழை இருக்கு. மத்திய மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டலம் என ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இந்த நிகழ்வு கனமுதல் மிக கனமழை கொடுக்கும். இதுல அதிக பாதிப்பை கொடுக்க போறது இந்த டெல்டா, அதிக பாதிப்பை சந்திக்க போறது இந்த டெல்டா மாவட்டங்கள் மிக மிக அதிகப்படியான பாதிப்பை சந்திக்கும். நீர்நிலைகள், குளங்களுக்கு அருகாமையில நீங்க இருக்கீங்கன்னா, தாழ்வான பகுதியில் இருக்கீங்கன்னா இனி வரக்கூடிய 3 தினங்களுக்குள்ள ஒரு மேடான பகுதியை நோக்கி போங்க. உங்களுடைய உறவினர்கள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான இந்த கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ், ஐடி இதெல்லாம் சேஃபான இடத்துல வைக்கணும். அதே மாதிரி நீங்களும் சேஃபா இருக்கணும். பொதுமக்களை பொறுத்தவரையில் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல மழை பெய்யும் போது ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ விவசாயிகள் மழைநீர் தேங்கி இருந்தால், அந்த பகுதியில மழைநீர் தேங்கி இருக்கும், அந்த பகுதிகளில் தண்ணீரை எப்படி வெளியேற்றுவதற்கான முன்கூட்டி ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம். இன்று இரவு டைம் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு இரவுல இருந்து டெல்டாவில் தொடங்கினா இப்போ இன்னும் ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கு, அதுல செய்யலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்திருங்க. நான் இண்டஸ்ட்ரி சொல்லியிருந்தேன், 27 இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்கேன். அவங்களாம் மறக்காம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. ஸோ மறுபடியும் நான் படிக்கிறேன். நர்சரி, ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரிசி, அதாவது உற்பத்தி ஆலைகள், அந்த முக்கியமான பலசரக்கு, அதே மாதிரி ஹோட்டல்ஸ், ஜவுளி கடைகள், பேக்கரிஸ், ஃபுட் பிசினஸ், கேட்டரிங், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு கிடங்கு, ஹோட்டல்ஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ், மால்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு கேட்டகரி இருக்கு, தயாரிப்பு உதிரி பாகங்கள், சிமெண்ட் ஃபேக்டரிஸ், நிகழ்வு மேலாண்மை, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம்ஸ், பண்ணைகள், அதே மாதிரி கைத்தொழில் தொழிற்சாலைகள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கப்பல் மற்றும் விமானம் மூலம் பொருட்கள் இறக்கும் துறைகள், இவங்கெல்லாம் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தோம். அதே மாதிரி டிராவல் ஏஜென்ட்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது சோலார் பவர் பிளான்ட்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் நர்சரி, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் நடத்துறவங்க, அதே மாதிரி பேப்பர் ஃபேக்டரிஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, மின்சாதன தொழிற்சாலை பணிகள் இருக்கிறவங்க, தொழிற்சாலை நடத்துறவங்க, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, விவசாயிகளுக்கு தேவையான உற்பத்தி மற்றும் செய்வது மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான
தொழிற்சாலைகள், விவசாயிகளுக்கு நீங்க விற்பனை பண்றீங்கல்ல, மருந்தோ ஒரு விதையோ ஏதோ ஒண்ணு விற்பனை பண்றீங்க, அவங்க எல்லாம் ஒரு ஸ்டோர் நடத்துறீங்கன்னா வந்துருங்க உள்ள. குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கேட்டரிங், உணவு மற்றும் இருசக்கர வாகனம், உதிரி தயாரிப்பு பாகங்கள், அதே மாதிரி கடைகள் இருந்தாங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஓகே, மீண்டும் ஒரு நேரலை அறிக்கை, இனிமே வரக்கூடியது நேரலை அறிக்கையாவும் வரும், வீடியோ வரும். நேரலை அறிக்கை எடுத்து வர